வெல்கம் டு டியூஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃப்ரம் சீரீஸோட சீசன் 1 ஃபஸ்ட் எபிசோடோட ஒரு ஃபுல் ஸ்டோரி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஆக்சுவலாக ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுனை காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து கையில் வந்து பெல் அடிச்சுட்டே வரான். ஸோ இந்த ஆள் பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ட். ஸோ அதாவது பாய்ட், ஓகே, BOID பாய்ட். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுனுக்கு அவர் தான் ஷெரீஃப் மாதிரி, அதாவது ஒரு போலீஸ் ஹெட்டு மாதிரி, ஓகேங்களா, ஹெட்டு மாதிரி அவர் தான் இந்த ஊருக்கு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு மணி அடிச்சுட்டே வராரு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லாம் வீட்டுக்குள்ளே போங்க, நைட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சும்மா அலாட் கொடுத்துட்டே வராரு. ஸோ அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு ஓகே நைட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே அந்த லைக் டார்க் ஆகிறதுக்குள்ளே, இருட்டாததுக்குள்ளே எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படியே அவர் வந்து அவர் பெல் அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து வெளியே விளையாடிட்டு இருக்கு. ஸோ அவங்க அம்மாவுமே வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த குழந்தையோட அப்பா வந்து ஃப்ராங்க் வந்து இன்னும் வீட்டுக்கு வரல, இருட்ட போகுது அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருட்டிடுச்சு. ஸோ இப்போ பாய்டுமே வந்து அவனோட ஆஃபீஸ்க்கு போயிட்டான். ஸோ அவன் ஆஃபீஸ் வந்து ஆல்ரெடி சொன்னால் லைக் ஷெரீஃப்னா போலீஸ் மாதிரின்னு. ஆக்சுவலாக அவன் போனது போலீஸ் ஆஃபீஸ் கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் தான் வந்து போலீஸ் ஆஃபீஸு. அதே மாதிரி அந்த கேஸ்லின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பப்பு, அண்ட் தென் ஒரு ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல். ஸோ இதில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கிற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வேலை செய்கிறா. அந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் பேர் வந்து கிறிஸ்டி. ஓகே, ஸோ அவள் வந்து பெரிய டாக்டர்லாம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து இப்போ தான் படிச்சுட்ருப்பா. ஓகே, 3rd இயர் சம்திங் என்னமோ படிச்சுட்ருப்பா. ஸோ பட் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அவள் தான் வைத்தியம் பார்க்குறான். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேரக்டரை வந்து காட்டுறாங்க. அது யாருன்னா நம்ம கென்னி. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா டெப்புட்டி போலீஸ் மாதிரி. ஸோ பாய்டுக்கு வந்து அசிஸ்டண்ட் மாதிரி இவன். ஸோ இவனுக்கு வந்து ஒரு அப்பா இருக்கான். ஓகே, ஸோ அந்த அப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ஆள். ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து, ஓகே, அது ஸ்கூல் தான் அது, பட் அங்கே அந்த ஊரில் அதுதான் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த கிறிஸ்டி அப்படிங்கிற பொண்ணு ஒரு பொண்ணு எல்லாமே வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இருட்டிருச்சு. இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இருட்டினதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன பொண்ணோட அப்பா ஃப்ராங்க் வந்து வரல. அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பப்பில் வந்து குடிச்சிட்டு மட்டையாயிட்டான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இருட்டிருச்சு. ஸோ எல்லாம் அந்த ஃபேமிலியே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பட் இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அவள் ரூமுக்கு போய் லைக் அவள் வேலையை பார்க்கலான்னு போகிறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்குது, ஒரு வயசான பாட்டிமாவோட வாய்ஸு. ஸோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க, ஜன்னலில் வந்து ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. அதை திறந்து பார்த்தா ஒரு பாட்டிமா வந்து நல்லா சிரித்து அழகாக பேசிகிட்டு இருக்கு. ஸோ நானும் என்னடா ஏன்டா வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. அவங்க அம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு அந்த பாட்டிமா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பி மாதிரி மாறிச்சு. ஆக்சுவலாக ஜாம்பி கிடையாது, பட் ஜாம்பி மாதிரியான ஒரு மாதிரி அந்த 2 பேர்த்தையுமே வந்து லைக் அம்மாவையும் பொண்ணையுமே வந்து கொலை பண்ணிருச்சு. அந்த கொலை பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சீனில் வந்து காட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஓகே, நம்ம ரிப்பல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுவே வந்து தெரிகிற அளவுக்கு பயங்கர கொடூரமாகவே வந்து அந்த பாட்டிமா வந்து கொலை பண்ணிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைக் என்ன சொன்னால் ஸ்மைலி க்ரீச்சர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாட்டிமா மட்டும் கிடையாது, இந்த பாட்டிமா மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பேர் இந்த டவுனுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இப்போ புரியுதா? ஸோ டார்க்கான இந்த மாதிரி க்ரீச்சர்ஸ் எல்லாமே, இந்த மாதிரி ஜந்துங்க எல்லாமே வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால் லைக் யாருமே வந்து நைட் ஆனதுக்கப்புறம், ஓகே, சாயந்தரத்துக்கு மேலே இருட்டினதுக்கு மேலே யாருமே வந்து வெளியே இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அதுவும் அந்த வீட்டுக்குள்ளே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வராது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் மேன் சொல்லிட்டு ஒரு கல் மாதிரி ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இந்த கல் வந்து அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த அவங்க வந்து கதவை திறந்து அதை எதாவது அடிச்சு உடச்சி அந்த மாதிரிலாம் வரவே மாட்டாங்க. இன்னொன்று அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ஓடுற மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப மெதுவாக சிரிச்சுக்கிட்டே சிரிச்ச மாதிரியே நடந்து வருவாங்க. அந்த கல் மட்டும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் காலி, ஓகே, கொண்டுருவாங்க. ஸோ இதுதான் லைக் ஸ்டார்டிங் இதுதான். ஸோ அடுத்த நாள் வந்து விடியுது. ஸோ இப்போ அவங்க அப்பா அந்த ஃப்ராங்க் வந்து அவன் வீட்டை நோக்கி வரான். எல்லாம் ஒரே கூட்டமாக இருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு அப்போ தான் தெரியுது ஓகே கொண்டுட்டாங்க அப்படின்னு. ஸோ பாய்டு வந்து கடுப்பாயிடுறான். ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா, ஃபேமிலியே எல்லாம் உனக்கு பார்த்துக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கென்னிகிட்ட சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சீனே வந்து பயங்கர கொடூரமாக இருக்கும். ஸோ இதுக்கு பேரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்வி வேன் வந்து வருது. அங்கே வந்து ஒரு ஃபேமிலி வந்து காட்டுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ அப்பா பேர் வந்து ஜிம்மு, அம்மா பேர் வந்து தபிதா.
பையன் பேர் வந்து ஈத்தன், பொண்ணு பேர் வந்து ஜூலி நல்லா இருக்கால. ஸோ இவங்க 4 பேருமே வந்து ஒரு வெக்கேஷன் மாதிரி ஒரு ஆர்வி வேனில் வந்து ஒரு ரோட்டில் போயிட்டே இருக்காங்க. சும்மா அதில் வந்து நிறையா ஜாலியாக அப்படியே சிரித்து பேசிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நடு ரோட்டில் வந்து ஒரு பெரிய மரம் வந்து உளுந்து கிடக்குது. ஸோ பட் அந்த ரோட்டில் வந்து டிராஃபிக்கே இல்லை, ஒரு ஈக்காக்காங்க கூட கிடையாது, பைக் கார் எதுவுமே கிடையாது, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. பட் அந்த ரோட்டில் வந்து போகவே முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு காக்கா கூட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி அந்த ஃபேமிலியை வந்து பயமுறுத்திடுச்சு. ஸோ அப்படியே வண்டியை ரிவர்ஸ் எடுத்து திரும்ப வந்து போகிறாங்க. ஒரு வழியில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த டவுனுக்குள்ளே போகிறாங்க. எந்த டவுன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, ஸோ அந்த பாட்டிமா க்ரீச்சர்லாம் வருதுங்க, ஸோ அந்த டவுனுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் இப்போ தான் வந்து இந்த டவுன் எப்படி இருக்குன்னே நமக்கு ஃபுல்லாகவே காட்டுறாங்க. என்னென்னா காரெல்லாம் ஸ்விம்மிங் பூல்குள்ளே கவுந்து கிடக்குது, எல்லா கார்லேயுமே வந்து டயர் பஞ்சர் ஆகி கிடக்குது, ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு மாதிரி ஒரு கோஸ்ட் டவுன் மாதிரி தான் அந்த டவுனையே வந்து காட்டுறாங்க. ஸோ இப்போ அந்த டவுனுக்குள்ளே வந்து அவங்க போகிறாங்க. ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா லைக் அங்கே வந்து ஃபியூனரல் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஸோ அவங்க 2 பேர்த்தையும் போச்சு அங்கே வந்து எல்லாம் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக அப்போ தான் வந்து நம்ம ஆர்வி வேணுமே வந்து என்ட்ராகுது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வழி கேட்குறாங்கன்னா ஒரே கூட்டமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கடா அந்த டவுன், பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஜிம் மட்டும் இறங்கி நம்ம பாய்டுக்கிட்ட வழி கேட்குறான். பாய்டு வந்து லைக் அவன் யோசிக்கிறான் என்னடா அதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹைவே எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ இதே ரூட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்றாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னும் நிறையா கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதருங்கிற ஒரு கேரக்டர். ஓகே, ஃபாதர்னா சர்ச்சோட ஃபாதர். அதுக்கப்புறம் வந்து ஸோ இங்கே வந்து இன்னொரு காலனி ஹவுஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ அங்கே வந்து கொஞ்சம் விவசாயமெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ அங்கே வந்து யார் பெரிய ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோனா அப்படின்னு ஒரு அம்மா இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து அந்த இதுலேயே வந்து பெரியம்மா, நம்ம வந்து பெரியம்மானே கூப்பிடுவோம். ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. இதில் ஒரு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர், இது ஹீரோவான கேரக்டர் அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. இதில் நிறையா கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ கஷ்டமாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து சும்மா ஒரு அடமொழி மாதிரி ஒன்று லைக் ஒரு நிக் நேம் மாதிரி வச்சு வந்து கூப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த அம்மா பேர் டோனா, இவங்க பேர் வந்து நீ பெரியம்மா. ஸோ நம்ம பாய்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனோட பையனாக பார்க்க போகிறான். அவன் பையன் பேர் வந்து எலிஸ். ஓகே, பட் எலிஸ் வந்து அவங்க அப்பாட்ட பேசுறது இல்லை, என்ன பிரச்சனைன்னு தெரில. ஸோ ஃபாத்திமா வந்து பார்த்திங்கன்னா எலிஸுக்கு வந்து பேர். ஓகே, ஸோ இவங்க 2 பேருமே வந்து கல்யாணம் ஆகலை, பட் 2 பேர் லவர்ஸ். ஸோ இவங்க 2 பேர்த்தையுமே வந்து காட்டுறாங்க. ஸோ ஆல்ரெடி ஸோ வந்துற மாதிரி இந்த ஆர்வி வேன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் அதே ரூட்டில் போய் மறுபடியும் அதே டவுனுக்குள்ளே வந்துருச்சு. நம்ம தபிதா வந்து ஜிம்மை சத்தம் போடுறோம், உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதாடா, எந்த ரூட்லடா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மை சத்தம் போட, ஏய் நான் கரெக்டாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த தடவை கரெக்டாக போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே விவரமாக அந்த ரோட்டை பார்த்துட்டே போகிறாங்க, சுற்றுறாங்க. திரும்பி அதே டவுனுக்குள்ளே தான் வராங்க. ஜிம்முக்கு கடுப்பாயிடுச்சு, என்னடா அது திரும்ப இதே டவுனுக்குள்ளே வரமேன்னு சொல்லிட்டு அங்கேயே வண்டியை நிறுத்தி ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் ஆப்போசிட் ரோட்டில் வராப்பில். ஸோ ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்டு, ஓகே, அந்த ஷெரீஃப்க்கும் அந்த டெப்புட்டி கென்னிக்குமே வந்து புரிஞ்சிருச்சு, இவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது சாயந்தரம் ஆயிடுச்சு. ஓகே, அது வந்து கிட்டத்தட்ட சாயந்தரம் ஆயிடுச்சு, சீக்கிரமாக இருட்டிடும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து விளக்கம் சொல்லிகிட்டு இருந்தால் டைம் ஆயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த பஞ்சர் பண்ணுறதுக்குன்னு ஒரு போலீஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து நடு ரோட்டில் போட்டுறாங்க. இவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி அந்த ஆர்வி ஒர்க்குன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ திரும்ப அந்த ஆர்வி அதே ரூட்டில் தான் வந்துட்டு இருக்கு, லைக் ரிவர்ஸில் போனாங்கல்ல. ஸோ இப்படி ரிவர்ஸில் வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து ஒரு கார் வந்து வருது. ஸோ ஓகே, அவங்ககிட்ட வழி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து வேன்லேயே விட்டுருவானுங்க. ஸோ 2 ஆக்சிடெண்ட் ஆயிரும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்கார்லேருந்து ஒருத்தன் இறங்கி வருவான். ஸோ அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா டோபி. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தோடு வரான், வந்து நம்ம ஷெரீஃப் கிட்ட பாய்ட் கிட்ட வந்து சொல்கிற இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ கென்னி வந்து அந்த ஆக்சிடெண்ட் ஆனவனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஆளுகளெல்லாம் கூட்டிகிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வர சொல்கிறான். ஸோ நம்ம பாய்டுமே வந்து போகிறான். ஆர்வி வேன் வந்து கவுந்து கிடக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா யாருக்கும் பெருசாக எதுவும் ஆகலை, பட் அந்த சின்ன பையன் ஈத்தனுக்கு வந்து நல்லா அந்த தொடக்கிட்ட நல்லா ஒரு அந்த கிளை வந்து நல்லா ஏறிடுச்சு, அவன் மயக்கத்திலே இருக்கான். ஸோ பாய்டெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தராக சேவ் பண்ணுறான். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேருந்து ஊர்லேருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க, 4 பேர் வந்துட்டாங்க. யார், நம்ம ஃபாதர், எலிஸ், அதுக்கப்புறம் அந்த டாக்டர்னு சொன்னல, ஸோ அந்த அம்மா எல்லாமே வந்து வந்துட்டாங்க. இப்போது லைக் ஜூலியா அவங்க அம்மாவை எல்லாமே வந்து காப்பாற்றியாச்சு. தபிதா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மயக்கத்திலேயே தான் இருக்கா, அவளுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி மயக்கத்திலேயே தான் இருக்கா. ஸோ அப்படி மயக்கத்துலேருந்து என்ன கேட்கும்போது தாமஸ் வந்து எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலாக அந்த உள்ளே இருந்தது வந்து ஈத்தன். ஸோ தாமஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவனும் பையன்தான், இவங்களோட பையன்தான். பட் அவன் வந்து இறந்துட்டான். ஸோ பட் ஜிம்மே ஷாக்கர் என்னோட தாமஸ் அப்படிங்கிற இது வந்து ஈத்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ தாமஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இறந்துட்டான். இப்போதைக்கு இருக்கிறது அவங்களுக்கு 2 குழந்தைங்க தான். ஒன்று ஜூலி, இன்னொன்று வந்து ஈத்தன். ஸோ வந்து ஒருத்தராக வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து அந்த சின்ன பையனுக்கு தான் இப்போ பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ டக்குன்னு எடுக்க முடியாது. ஸோ ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து லைக் நம்ம கிறிஸ்டி வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம இங்கே தான் ஆப்ரேட் பண்ணி ஆகணும்னு. பட் அதுக்கு டைம் இல்லை. ஏன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொல்கிறா. பட் இருட்டுறதுக்கு வெறும் 40 நிமிஷம் தான் இருக்குது. அதனால் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தபிதா, ஜூலி, ஓகே, அவங்க எல்லாத்துமே வந்து லைக் அந்த டவுனுக்கு வந்து அமுச்சுட்றாங்க. ஸோ அந்த காரில் வந்து இன்னொரு ஆளும் வந்திருப்பான், ஜேடு. ஸோ இந்த ஜேடு வந்து முக்கியமான கேரக்டர், சரியான கேரக்டரு, ஃபன்னான கேரக்டரும் கூட. ஸோ இந்த ஜேடு வந்து பார்த்திங்கன்னா ஜேடு எல்லாருமே சேர்ந்து அவங்க கூட தான் வந்து அமுச்சுட்றாங்க. ஃபாதர் கூட அந்த வண்டியில் ஏற்றி கென்னி எல்லாம் அமுச்சுட்றாங்க. ஸோ இப்போ அந்த ஆர்வி வேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைக் பாய்டு, அந்த டாக்டரு, ஜிம்மு, அவன் பையன், ஸோ அவங்க 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்முக்கு வந்து என்னமே புரியல, என்னடா அவனுங்க டார்க்கில் என்னடா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இருட்டிருச்சு. மேக்ஸிமம் அந்த ஆர்வி வேனை வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ, லைக் என்ன அந்த பெட்ஷீட்டு பெட் எல்லாம் வச்சு பெருசாக எப்படி கவர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணி இப்போ அந்த பையனை வந்து லைக் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்டி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. பட் ஜிம்முக்கு என்னமே புரியல, ஏன் இவன் உட்ஸில் என்ன போகுது, ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் வந்து ஒரு பயங்கர சவுண்டு ஒன்று கேட்குது. நல்லா ஒரு மிருகங்கள் கத்துற மாதிரி ஒரு சவுண்டு. இப்போ அந்த டெய்ல்ஸ் மேனுமே வந்து கொண்டு போயிருக்கான். ஆக்சுவலாக பாய்டு வந்து பார்த்திங்கன்னா விவரமாக அந்த டெய்ல்ஸ் மேன் வந்து ஆக்சுவலாக டெய்ல்ஸ் மேன் இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே வந்துடும். பட் ஆர்வி வேனுக்குள்ளே, அதுவும் அந்த காட்டுக்குள்ளே உழுந்து கிடக்குறாங்க, என்ன ஆகுன்னு தெரில. பட் சேஃப்டிக்கு அந்த டெய்ல்ஸ் மேனையுமே வந்து தொங்க விட்டுட்டு இப்போ அந்த 4 பேருமே வந்து அந்த ஆர்வி வேனுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு பேரலாக வந்து இன்னொன்று காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம டோபி இருக்கான்ல, ஆக்சிடென்ட் பண்ணவன், அவன் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருப்பான். அவங்க பார்த்திங்கன்னா சாரான்னு ஒரு பொண்ணு வரா. ஆக்சுவலாக வந்து சாரா, நேத்தன், அது வந்து அவங்க அண்ணன், இவங்க 2 பேருமே இந்த டவுனில் தான் இருக்காங்க. அந்த சாரா வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வரான். ஸோ அவன் வந்து பார்த்துட்டு டோபியெல்லாம் பார்த்துட்டு டோபி வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான், இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. பட் நம்ம சாரா வந்து எல்லாம் சமாதானப்படுத்திட்டு இதுக்கு நீ காரணம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு லுக்கை விட்டு கையில் ஏதோ ஒரு கத்தி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்து நல்லா தொண்டையிலே ஒரு குத்து நம்ம டோபி கதையை சாரா வந்து முடிச்சிட்டா. பட் அது ஏன் அப்படி பண்ணானே தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைக் அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து தப்பிச்ச ஒரு சில பேர் போயிருப்பாங்கள்ல. ஸோ அதில் வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரக்கில் ஏற்றிட்டு போகும்போது பாய்டும் கென்னியும் வந்து அந்த கம்பியை வந்து கீழே போட்டிருப்பாங்க பஞ்சர் ஆகணும்னு. இவனுக்கு அது மேலே ஏற்றிடுவானுங்க, எல்லாம் பஞ்சர் ஆகிரும். ஸோ இருட்டிருச்சு. ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த காலனி ஹவுஸ்குள்ளே தான் இப்போ அவங்களும் ஓடணும். இப்போ அவங்க ஓடிட்டு இருக்காங்க. இது பேரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ஷீட்டை விலக்கி அந்த கண்ணாடி வழியாக முன்னாடி பார்த்தா அத்தனை ஜந்துக்கள். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாட்டியமாக தான் காமிச்சாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வி வேனை சுற்றி அத்தனை ஜந்துக்கள் வந்து நிற்கிது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா இதோட இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.